தட்பவெப்பநிலை மாற்றத்தால் புதுச்சேரியில் சளி காய்ச்சல் தொல்லை அதிகரித்து வருகிறது. இதனால் அரசு மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் இளமுதன் இணைந்திருக்கிறார். இளமுதன், என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவிருக்கின்றன? லாவண்யா, புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த 3 நாட்களாக அதிகரித்து வருகிறது. இன்றும் அதிக அளவிலான நோயாளிகள் காணப்பட்டார்கள். இவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் சளி, இருமல், தொண்டை அடைப்பு போன்றவை இருக்கிறது. இதற்கான மருத்துவ தரப்பில் கூறப்படுவதாக இரவில் குளிரும் பகலில் வெயிலும் இருந்த பருவநிலை மாற்றத்தினால் இதற்கு காரணம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த காய்ச்சல் குழந்தைகள் முதல் பெரியவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அரசு மருத்துவமனைகள் அனைத்திலும் சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனையும் மற்றும் தனியார் மருத்துவமனை நாள்தோறும் அதிகமான மக்கள் வருகிறார்கள். இவர்களுக்கு குறிப்பாக 4 நாட்கள் இருந்து 10 நாட்கள் வரை இந்த காய்ச்சல் இருக்கிறது காரணமாக மக்களுக்கான உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பொதுமக்களை பொறுத்தவரை நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் போன்ற இருப்பவர்கள் கண்டிப்பாக தாங்களே மருந்து எடுத்துக்கொள்ளாமல் அரசு மருத்துவமனைக்கு உரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை சாப்பிட வேண்டும். சுட வைத்த நீரை ஆற வைத்து பருக வேண்டும். காய்ச்சல் வந்தவர்கள் சுயமாக மருந்துகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது, அது ஆபத்துக்குரியது. அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதாரத்தில் சென்றால் மருத்துவர்கள் அறிவுறுத்தின்படி மருந்து கொடுக்கப்படும். 3 நாட்களுக்கு கண்டிப்பாக மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் நெருக்கடியான பகுதியில் இருக்கும் மக்களை நேரடியாக சந்திக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.